அரசியல் சட்டத்தை பாதுகாக்க தமிழக ஆளுநர் ரவி தீர்க்கத்துடன் செயல்பட்டு வருவதாக குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் பாராட்டு. உதகையில் நடைபெறும் மாநாட்டில் பங்கேற்க கூடாது என துணைவேந்தர்களை காவல்துறை மிரட்டியதாக ஆளுநர் ரவி புகார். இஸ்ரோ முன்னாள் தலைவர் கஸ்தூரி ரங்கன் மறைவு, விண்வெளி ஆய்வில் புதிய சாதனைகள் நிகழ்த்தியவர் என அன்புமணி ராமதாஸ் புகழாரம். மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்டவர்கள் ஜூன் மாதத்திலிருந்து விண்ணப்பிக்கலாம் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. பொன்னியின் செல்வன் திரைப்பட பாடல் காப்புரிமை தொடர்பான வழக்கில் ஏஆர் ரகுமான் 2 கோடி ரூபாய் செலுத்த டெல்லி உயர்நீதிமன்றம் ஆணை. மேட்டூர் அணை ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்பட உள்ள நிலையில் பாசன வாய்க்கால்களை விரைந்து தூர்வாருமாறு விவசாயிகள் கோரிக்கை. காஷ்மீர் தீவிரவாத தாக்குதல் எதிரொலி, தூத்துக்குடி வானூர்தி நிலையத்தில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் பாதுகாப்பு ஒத்திகை. சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் உட்பட 3 பேர் விடுவிக்கப்பட்டதை ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு அருகே இருப்பு பாதையை சேதப்படுத்திய மர்ம நபர்கள் தொடர்வண்டியை கவிழ்க்க சதியா என விசாரணை. நாடு முழுவதும் அடுத்த சில நாட்களுக்கு வெப்ப அலை வீசக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் தகவல்.